மகாபாரத போர் பற்றியும் அந்த யுத்தத்தில் உயிர் விட்டவர்களை பற்றியும் நமக்கு தெரியும். ஆனா பாண்டவர்களின் வெற்றிக்காக போருக்கு முன்பே தன்னுடைய உயிரை, அதாவது தன் தலையை தானே கொய்து கொண்ட வீரனை பற்றி பலருக்கும் தெரியாது. அந்த வீரனின் தியாகம்தான் மகாபாரத போரில் பாண்டவர்களின் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது. அந்த வீரன் யார் தெரியுமா? இவர் யாருடைய மகன் தெரியுமா? தன்னுடைய உயிரை தியாகம் செய்வதற்கு முன்பு கிருஷ்ணனிடம் அந்த வீரன் வைத்த 2 நிபந்தனைகள் என்னென்ன போன்ற பல தகவல்களையும், கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலின் புராண வரலாற்றினை பற்றியும் இந்த வீடியோவில் விரிவா பார்க்கலாம். தர்மயுத்த வெற்றிக்காக தன் உயிரையே பலி கொடுத்த மாவீரனின் பெயர் அரவான். அரவானின் தியாகம்தான் பாரத போரில் பாண்டவர்களின் வெற்றிக்கு காரணம் என்று புராணம் சொல்கின்றது. அர்ஜுனனுக்கும் நாகக்கண்ணியான ஒலிப்பிக்கும் பிறந்தவன்தான் இந்த அரவான். சாமுத்ரிகா லட்சணம் அனைத்தும் கொண்ட அழகன். இவன் பாரத போருக்காக களபலியான கதை சற்று வித்தியாசமானது. பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் தவிர்க்க முடியாத ஒன்றாகிவிட்டது. இதில் பாண்டவர்கள் வெற்றியடைய பகவான் கிருஷ்ணன் பல யுக்திகளை கையாண்டார் என்பது மகாபாரதத்தை படித்த அனைவருக்குமே தெரியும். அதில் முக்கியமானது, பாண்டவர்களில் ஒருவரான சகாதேவனை சந்தித்தார் கிருஷ்ணன். ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் வல்லுநராக அறியப்பட்டவர்தான் இந்த சகாதேவன். சகாதேவா, இந்த போரில் நாம் வெற்றி பெற வழி என்ன? சாஸ்திரப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார் கிருஷ்ணன். ஓலைச்சுவடிகளை எடுத்து ஆராய்ந்த சகாதேவன், சாமுந்திரிகா லட்சணம் கொண்ட இளைஞன் ஒருவனை களபலி கொடுத்தால் வெற்றி நிச்சயம் என்றான். அந்த போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டுமானால் போருக்கு முன்பாக யுத்த தேவதையை திருப்திப்படுத்த களபலி கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அதற்கு 32 சாமுந்திரிகா லட்சணம் பொருந்திய ஒரு ஆண்மகன் வேண்டும். இதற்கு தகுதியானவர்களாக இருந்தவர்கள் அர்ஜுனன், கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனனுக்கும் நாகக்கண்ணிக்கும் பிறந்த அரவான் ஆகியோர் மட்டுமே. இந்த போருக்கு அச்சாணியாக விளங்கக்கூடிய அர்ஜுனனை களபலி கொடுக்க முடியாது. வெற்றி வாகை சூடக்கூடிய திறமையும் அர்ஜுனனிடம் மட்டுமே உள்ளது. அர்ஜுனன், கிருஷ்ணன் இருவரையும் இழக்க முடியாது என்பதால் அரவானை பலியாக்க முடிவு செய்யப்பட்டது. எனவே அரவானை தேர்ந்தெடுத்தார் கிருஷ்ணன். அரவான் இளைஞன், அழகன், அனைத்து அம்சங்களும் பொருந்தியவன். அரவானை சந்தித்த கிருஷ்ணன் இந்த நிலைமையை எடுத்துச் சொன்னார். மறுபேச்சு எதுவும் பேசாமல் களபலிக்கு தயார் என்று சம்மதம் தெரிவித்த அரவான் அதே சமயம் 2 நிபந்தனைகளும் விதிக்கிறான். நான் திருமணமாகாதவன், பெண் சுகம் என்றால் என்னவென்று அறியாதவன். அதனால் என்னை எவளாவது ஒருத்தி திருமணம் செய்து கொள்ள வேண்டும். அவளுடன் நான் ஓரிரவாவது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அடுத்து களபலி ஆனதும் வெட்டுப்பட்ட என் தலைக்கு போர் முடியும் வரை போர்க்காட்சிகளை காணும் சக்தியை தர வேண்டும். இந்த 2 நிபந்தனைகளுக்கும் ஏற்பாடு செய்தால் நாளைக்கே நான் களபலிக்கு தயார் என்றான். கிருஷ்ணர் யோசித்தார். 2வது நிபந்தனையை நிறைவேற்றிவிடலாம். ஆனால் முதல் நிபந்தனையை எப்படி நிறைவேற்றுவது? நாளை சூரிய உதயத்தில் போர் ஆரம்பமாக போகிறது. விடியற்காலையில் களபலியாக போகும் அரவானை எந்த பெண் மணப்பாள்? அரவானை கணவனாக ஏற்க வேந்தர் குலம் முதல் வேடுவர் குலம் வரை எந்த ஒரு பெண்ணும் முன்வரவில்லை. விடிந்தால் பலியாக போகும் ஒருவனை மணக்க எந்த பெண்தான் சம்மதிப்பாள்? ஆழ்ந்து சிந்தித்தார் கிருஷ்ணன். எத்தனையோ மாயைகளை செய்யக்கூடிய கிருஷ்ணன் இதற்கு ஒரு மாயையை செய்யாமலாயிருப்பார்? உடனே அரவானிடம், உன் ஆசைகள் நிறைவேறும். இன்றிரவு உன்னை தேடி ஒரு அழகிய பெண் வருவாள். அவளை நீ காந்தர்வ விவாகம் செய்து கொண்டு மகிழ்ச்சியுடன் இரு. அதோ அங்கே தெரிகிறதே ஒரு மாளிகை, அங்கு நீ அவளை எதிர்பார்த்து காத்திருக்கலாம் என்றார். அரவானும் மகிழ்ச்சியுடன் அந்த மாளிகையை நோக்கி செல்கிறான். மாலை நேரம் முடிந்து இரவு மெல்ல மெல்ல வந்தது. அப்பொழுது அரவான் தங்கியிருந்த மாளிகை நோக்கி ஒரு அழகிய பெண் சென்றாள். அங்கேயே மாளிகைக்கு முன் உள்ள நந்தவனத்தில் நிலவின் சாட்சியாக அவளை காந்தர்வ திருமணம் செய்து கொண்டு அவளை அழைத்து கொண்டு மாளிகைக்கு சென்றான். அரவான் மகிழ்ச்சி கடலில் மூழ்கினான். அரவானை காந்தர்வ விவாகம் செய்து கொண்ட அந்த அழகி யார் தெரியுமா? அரவானின் ஆசையை நிறைவேற்ற இப்படிப்பட்ட சூழலில் கிருஷ்ணரே மோகினி அவதாரம் எடுத்து அரவானை மணந்து கொண்டார்.
ஓர் இரவு இல்லற வாழ்விற்கு பிறகு மறுநாள் விடிந்ததும் கண்ணனிடம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற நீராடி தூய ஆடை அணிந்து களபலிக்கு தயாரானான் அரவான். பின் முறைப்படி அரவான் தன்னையே பலியிட்டு கொண்டான். அதாவது அரவான் களபலி கொடுக்கப்பட்டார். 2ஆம் வரம் நிறைவேற உன்னை பலியிட்ட பிறகு உன் தலைக்கு மட்டும் உயிர் இருக்கும். குருஷேத்திரத்திற்கு அருகில் உள்ள குன்றின் மீது உன் தலை வைக்கப்படும். உன் கண்களால் போர் முழுவதையும் நீ காணலாம் என்று கிருஷ்ணர் கூறினார். பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் ஆரம்பமானது. 18 நாட்கள் நடந்த இந்த போரினைத்தான் பாரத போர் என்று வரலாறு சொல்கிறது. பாரத போருக்காக களபலியான அரவானின் தலை போர் முடியும் வரை உயிருடன் இருந்தது. போரில் நடந்த நிகழ்ச்சிகளை அரவான் கண்டு மகிழ்ந்தான். இதனை நினைவூட்டும் வகையில்தான் சித்திரை மாத பௌர்ணமி அன்று விழுப்புரம் அருகில் உள்ள கூவாகம் என்ற கிராமத்தில் இருக்கும் கூத்தாண்டவர் கோவிலில் அரவாணிகள் அதாவது திருநங்கையர்கள் திருவிழா நடைபெறுகிறது. சரி, அரவான் களபலி கொடுக்கப்பட்டார். ஆனால் அதற்கு முன்பு அவர் மோகினியை திருமணம் செய்தார் அல்லவா? களபலி கொடுக்கப்பட்ட பிறகு, அதாவது கணவன் இறந்த பிறகு மோகினி விதவையாகிறார் அல்லவா? அதனுடைய விளைவாக அரவான் களபலி கொடுக்கப்பட்ட பிறகு அரவானை மணமுடித்த மோகினி விதவை கோலம் பூணுகிறாள். இதுதான் அரவான் எனப்படும் கூத்தாண்டவரினுடைய வரலாறு. இந்த கதையின் அடிப்படையில் தங்களை கிருஷ்ணரின் அவதாரமாக மோகினியாக உணரும் திருநங்கைகள் திரளாக கூடி கொண்டாடும் விழாவாக கூவாகம் கூத்தாண்டவர் திருவிழா இருக்கிறது. இதனால்தான் இந்த கோவிலை திருநங்கைகள் தங்களின் குலதெய்வமாக கருதுகின்றனர். அதன்படி திருநங்கைகள் முதல் நாள் அரவானை கணவனாய் ஏற்று தாலி கட்டி ஆடி பாடி மகிழ்ச்சி அடைவார்கள். அடுத்த நாளே கணவன் பலியானதை உணர்த்தும் விதமாக தாலி அறுத்து அழுது அவர்கள் விதவை கோலம் கொள்கின்றனர். 18 நாள் போரையும் முழுவதுமாக பார்த்த பெருமையை கொண்டவன் அரவான். இந்த நிகழ்வை மையமாக கொண்டே திரௌபதி வழிபாடு மரபு தோன்றியது. அதன்படி 18 நாள் திருவிழாவில் மகாபாரத போரை சித்தரிக்கும் சடங்குகளை பார்க்கும் வண்ணம் அரவானின் தலை கம்பத்தின் மேல் உயர்த்தி வைக்கப்படும். அரவானை பற்றிய செய்திகள் 9ஆம் நூற்றாண்டில் தமிழில் பெருந்தேவனரால் இயற்றப்பட்ட பாரத வெண்பாவில் கூறப்பட்டிருக்கிறது. அரவான் அற்புதங்கள் நிறைந்த ஒரு ஆதி தமிழன் என்றே அறியப்படுகிறார். இந்த விழாவை ஒட்டி ஆண்டுதோறும் அரவானை வழிபட ஒரு வாரத்திற்கு முன்பே தமிழகம் மட்டுமில்லாமல் டெல்லி, மும்பை, கொல்கத்தா, கேரளா, பெங்களூரு உட்பட நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான திருநங்கைகள் கூவாகம் கூத்தாண்டவர் கோவிலுக்கு வருகின்றனர். பாரத போரில் களபலியான அரவான் தான் தங்கள் கணவன் என்றும் களபலிக்கு முன் அழகிய பெண்ணாக மாறிய கண்ணனின் வாரிசுகள் தான் தாங்கள் என்றும் திருநங்கைகள் நம்புகிறார்கள். அரவான் களபலியை நினைவுபடுத்தும் விதமாக இரவு சுவாமி கண்திருத்தல் நிகழ்ச்சியும் நடக்கும். இறந்து போனாலும் குருஷேத்திர போரை முழுமையாக பார்த்தவன் அரவானே என்கிறது புராணம்.